மக்களே எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ரெக்ஸ் வியூ. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டிலே ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம திருநெல்வேலி அப்படின்னாவே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது இருட்டு கடை அல்வா தான். நான் வேறு எந்த லொக்கேஷனில் இருந்து திருநெல்வேலிக்கு வந்தேன் அப்படின்னாலும் இருட்டுக்கடை அல்வாவில் போய் அவங்க அல்வா வாங்கிட்டு தான் போவாங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அந்த ஷாப் அப்படின்னாலும் ரொம்ப க்யூவில் நின்று தான் அதை வாங்கிட்டு போவாங்க. நம்ம நிறைய வீட் ஃப்ளோர்லேயும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். ஸோ அவங்க என்னென்னா வீட்டில் மில்க் எடுத்து தான் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம மில்க் எடுத்து பண்ணும்போது எக்ஸாக்டாக அதே டேஸ்ட் வரும். ஸோ இன்றைக்கி அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணுங்கிறத பார்த்துடலாம் அண்ட் வீடியோக்குள்ள போய். முழு கோதுமையை நம்ம ஓவர் நைட் நல்லா சோக் பண்ணிடலாம். ஓவர் நைட் நல்லா சோக்காகும்போது நல்லா ஊறிடும். இதை ஒரு மிக்ஸி இல்லாட்டினா நம்ம கிரைண்டரில் யூஸ் பண்ணி நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிடலாம். கிரைண்டரில் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா ஃபைனாக கிரைண்ட் ஆகிடும். நம்ம ஃபில்டர் பண்ணும்போது மில்க் ஃபுல்லாக நம்மளுக்கு அதில் கிடச்சிடும். அல்வா பண்ணுறதா இருந்தீங்கன்னா கிரைண்டர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேக்கரிலலாம் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறாங்க. அந்த வீட்டு ஃபுல்லாக ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு எல்லாம் வரும். ஸோ அதில் இருக்கிற மில்க் எல்லாமே நம்மளுக்கு ஃபுல்லாக திக்காக கிடச்சிரும். இப்போது ஒரு கண்டெய்னரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதை ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். பிளாக் ஜாக் தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு 3 ஸ்பூன்ஸ் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம கலருக்காக தான் நம்ம பண்ணுறோம். இந்த பிளாக் ஜாக் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அந்த டைம் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா ஃபுல்லாக கிளாஸே ஆயிரும். சுகர் சிரப் இதுக்கு ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதோட கன்சிஸ்டன்சி என்னென்னா ஒரு ஃபஸ்ட்டு பாகு வர்ற போது நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஹாஃப் அன் ஹவர் கழித்து பார்த்தோம் அப்படின்னா மில்க் தனியாக நம்ம ஆட் பண்ண வாட்டர் தனியாக வந்துடும். இந்த டைமில் நம்ம வாட்டர் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த வாட்டரை நம்ம சேர்த்து அல்வாக்கு ரெடி பண்ணதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். வாட்டர் இல்லாமல் நம்ம மில்கை மட்டும் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப குயிக்காகவே நம்மளுக்கு அல்வா பண்ணிடலாம். ஸோ எக்ஸஸாக எந்த வாட்டரும் நம்ம ஆட் பண்ண தேவை இருக்காது. லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிகிட்டே இருக்கலாம். 75லேருந்து 100 கிராம் வரைக்கும் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் வீட்டுக்கு நம்ம 100 கிராம் நெய் வர ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் பிளாக் சாக் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இது கலர் டெக்ஸ்சருக்கு தான் நம்ம இந்த பிளாக் சாக் ரெடி பண்ணுறோம். இருட்டுக்கடை அல்வாவில் ரொம்ப லைட்டாக மைல்டான கலர் தான் இருக்கும் அல்வா. ஸோ நம்மளுக்கு எப்படி கலர் வேணுமோ அதுக்கேற்றாப்புல நம்ம பிளாக் ஜாக் ரெடி பண்ணலாம். அதுலேயே 3 ஸ்டேஜ் இருக்குது. பிளாக் ஜாக்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியும். நான் 3rd லேயர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல டார்க்கான கலர் தான் பிளாக் ஜாக் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கீ ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக ஒரு 50 மினிட்ஸ் டைம் ஆச்சு. ஸோ நம்ம வாட்டர் தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சீக்கிரமான டைமில் நம்ம பண்ணிடலாம். இல்லாட்டி அதோடையும் இன்னும் கொஞ்சம் டைமும் ஆகும். இந்த கடாயில் ஸ்டிக் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ட்ரெடிஷ்னல் அல்வாவுக்கு நட்ஸ் எதுவும் ஆட் பண்ண மாட்டாங்க. நம்ம கிட்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக நட்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறதுனால நல்லா கார்னிஷிங்க்கு நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணும்போது நம்ம வாழை இலை யூஸ் பண்ணி சர்வ் பண்ணும்போது நல்ல ஒரு டெக்ஸ்சர் இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்மெல்லும் அப்படியே பேக்கரி ஸ்டைலில் சாப்பிட்ட மாதிரி ஃபீலும் இருக்கும். லெட் எதுவும் வச்சு க்ளோஸ் பண்ணாமல் மீதி இருக்கிற அல்வா நம்ம வாழை இலையை வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்து நம்ம டேஸ்ட் பண்ணும்போது அப்படியே ஒரு எக்ஸாக்டான ஒரு பேக்கரி ஸ்டைல் அல்வா தான் இருக்கும். ஸோ
ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டேஸ்டியான அல்வா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட பார்க்கலாம். Until then, bye from Reks View. Thanks for watching.